வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை. அந்த அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி மீடியாவின் 2வது ஆண்டு துவக்க விழா மற்றும் ஜோதிட மாநாடு வந்திருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், இதன் நிறுவனர் ஹரி பாலச்சந்திரன் அவர்களுக்கு எனது நன்றியையும் இந்த வாய்ப்பளித்தமைக்காக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த அஸ்வின் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கி பேச வந்த தலைப்பு என்ன அப்படின்னா வாஸ்து. இந்த வாஸ்துவில் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். முதல்ல ஒவ்வொரு அந்த வாஸ்துவில் வந்து பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. அதாவது ஈசானம், வடக்கு, கிழக்கு, இது மாதிரி பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த பகுதிகளை என்னென்ன தெய்வங்கள் ஆளுகிறார்கள், அவை எதை குறிக்கிறது என்பதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். முதல்ல ஈசானம். இந்த ஈசானத்தை பொறுத்த மட்டும் இது வடகிழக்கு. இதோட ஆளக்கூடிய வந்து ஈசன். இது வந்து நீர்த்தத்துவம். இது சகல வசதிகளையும் கல்வி மற்றும் அறிவு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எனில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாகம் உங்களோட வீட்டில் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அறிவு சார்ந்த, கல்வி சார்ந்த, அனைத்து வசதிகள் சார்ந்த விஷயங்களில் குறைபாடுகள் ஏற்படும். இந்த ஈசானம் குறைபாடு உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மென்டலி சேலஞ்சடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாம் ஒரு வீட்டில் மென்டலி சேலஞ்சடாக ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் போய் பாருங்கள், ஈசான பகுதி கெட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து வாயு மூலை. இது வடமேற்கை குறிக்கக்கூடியது. நீண்ட ஆயுளையும் உடல் நலத்தையும் உடல் உறுதியையும் குறிக்கக்கூடியது. அப்போ ஒருவேளை இந்த வடமேற்கு மூளையான வாயு மூளை கெட்டு இருந்தால் இந்த வீட்டில் இந்த நான் சொன்ன நீண்ட ஆயுள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை. மீன்ஸ் என்னென்னா, அந்த வீட்டில் அடிக்கொருக்க இறப்பு நிகழும். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் அதிகபட்சமாக ஆண்கள் அங்கே தங்கவே முடியாது. ஒரு வீட்டில் வாயுமூலை கட்டுருச்சு அப்படின்னாலே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த வீட்டு ஆண் மகன் அந்த மது லாகிரி வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடும். அவர்கள் அதற்கு அடிமையாகி தங்கள் ஆயுளை அதன் மூலமாக இழக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த மாதிரி வடமேற்கு மூலை கெட்ட போன அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அதிகபட்சம் பாருங்க அந்த வீட்டில் தங்க முடியாத சூழல் வரும். அவங்கள வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சூழலும் வரும். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து அக்னி மூலை. இது தென்கிழக்கை குறிக்கக்கூடியது. அழகு, கவர்ச்சி, செல்வம், இந்த இது போன்ற விஷயத்தை இந்த மூளையானது ஆளும். இந்த அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதி கெட்டு போயிருந்தால் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அந்த வீட்டில் கவர்ச்சி, முதல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவர்ச்சி இருக்காது. இந்த கவர்ச்சிங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்கள். சில சமயம் இந்த கருப்பாக இருந்தாலும் கவர்ச்சியாக இருக்கான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிகப்பாக இருந்தால் கூட கவர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இது வந்து நான் நடைமுறையில் சொல்கிறேன், நான் யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை. ஸோ இந்த கவர்ச்சி இருக்கணும் அப்படின்னா அந்த தென் கிழக்கு மூலை நன்றாக இருக்கணும். அதில் ஒரு குறை ஏற்பட்டால் இந்த விஷயம் கண்டிப்பாக நேரிடும். இதை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி அல்லது நிருதி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பகைவர் பற்றிய பயம். இந்த பாகம் கெட்டு இருந்துச்சுன்னா பகைவர் கை ஓங்கும். இந்த பாகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பகைவரை வெல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்கே நடக்கும். ஸோ இந்த பாகம் கெடாமல் பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது இந்திரன் பாகம். இது கிழக்கை ஆளக்கூடியது. இதோட தாற்பயம் என்னென்னா செல்வம், வசதி, வாய்ப்பு. ஸோ இந்த செல்வம், வசதி, வாய்ப்புலாம் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் பகுதி கெடாமல் இருக்கணும். அப்படி கெட்டு போயிருந்தால் இந்த வசதி வாய்ப்புலாம் குறைஞ்சி போயிடும், செல்வம்லாம் குறையும். இது கண்கூடு. ஸோ இது இந்திரன் பாகம்னு சொல்லக்கூடிய அந்த கிழக்கு. அப்புறம் வர்ண பாகம்னு சொல்லக்கூடிய மேற்கு பகுதி. இது மழை, நீர், அன்பு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆளுமை செய்யும். ஸோ இந்த மேற்கு பாகம் கெட்டிருக்கு, வர்ண பாகம் கெட்டிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், கணவன் மனைவி
அப்புறம் இல்லாட்டி பெற்றோர்கள் குழந்தைகள் இவர்களிடம் அன்பு இருக்காது. இவங்களோட முகத்தில் எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எரிஞ்சு விடுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நிதானமாக நீங்கள் கேட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த சம்பவம்லாம் நடக்குதான்னு பாருங்கள். நடக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அடுத்து யமன் மூலை. யமன் சொல்லக்கூடிய தெற்கு பகுதி, இது யமனை குறிக்கக்கூடிய பகுதி. இறப்பு, தீமை, இது மாதிரி விஷயம், அதாவது இந்த தீமையை போக்கி நன்மை நடக்கக்கூடியதெல்லாம் இந்த தெற்கு பகுதியை குறிக்கக்கூடியது. உங்கள் தெற்கு பகுதி நல்லா இருக்குது உங்களோட வீட்டில் அப்படின்னா இந்த தீமை நீங்கி நன்மை நடக்கும். இல்லாட்டி நன்மை நீங்கி தீமை நடக்கும். அது தீமை நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதி கெடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அடிக்கடி அந்த சாவு அந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த தெற்கு பகுதியை நீங்கள் ஆய்வு செஞ்சே ஆகணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா வீடு நல்லாவே இருக்கும், தெற்கு பகுதி நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அந்த தெற்கு பகுதியில் நீங்கள் கால் எடுத்து வைக்கக்கூடிய இடத்துல கீழே ஏதாவது பள்ளம் இருக்கும். அதாவது தரைக்கு கீழே அதை நம்ம சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த பள்ளம் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் அடிக்கொருக்க இந்த தீமையான ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த சாவு. ஸோ கவனம் மக்களே. ஒன்று. அதுக்கடுத்து குபேரபாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு பகுதி. இந்த வடக்கு பகுதியை பொறுத்த முடிக்கும் செல்வத்தையும் அனைத்து வசதிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். ஸோ இந்த வடக்கு பகுதி கட்டால் உங்கள் வீட்டில் செல்வம் கண்டிப்பான முறையில் குறையும், அனைத்து விதமான வசதியும் குறைபடும். ஸோ கெடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களது பொறுப்பு. கெட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க, உங்கள் செல்வம் குறைஞ்சிக்கிட்டே போயிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதோட உடனே ஒரு வாஸ்து நிபுணரை அழைச்சி அவங்ககிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டை. அடுத்து ஒரு வீடு, அதாவது உங்கள் வீடு இல்லாட்டி ஒரு இடம், ஒரு கோவில் இருக்குண்டா அப்படின்னா அந்த கோவிலிருந்து 100 அடி தூரத்துக்குள்ள உங்களோட இடமோ உங்களோட வீடோ இருந்தால் வயது போக போக உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வசதி குறைஞ்சிக்கிட்டே போகும். நல்லா பாருங்கள், கோவிலுக்கு அருகில் மிக அருகில் 100 அடி உள்ள இருந்துச்சுன்னா, ஒரு வீடு இருந்துச்சுன்னா, உங்கள் இடம் இருந்துச்சுன்னா வயது ஏற ஏற செல்வம் குறைந்து நீங்கள் அதாவது தீராத கடனாளியாகவோ தீராத நோயாளியாகவோ வறுமை நிலைக்குலையோ சிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்படின்னா இந்த இடத்தை எப்படி பயன்படுத்துறது? இது பொது உபயோகத்திற்காக ஒரு இடமாக பயன்படுத்தலாம். அதாவது திருமண மண்டபம், கேளிக்கை விடுதி, அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த சினிமா தியேட்டர், இது மாதிரியான விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தலாம். ஒரு கல்யாணம், இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹால் பயன்படுத்தி அதை செய்யலாம். மற்றபடி உங்களோட சொந்த உபயோகத்துக்காக அதை பயன்படுத்தினீர்கள் என்றால் நான் சொன்ன மாதிரி வயது போக போக உங்களோட செல்வ நிலை குறைஞ்சிக்கிட்டே போகும். இது கண்கூடான ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் கிராமத்து பக்கம் போய் பாருங்கள், கோயிலை சுற்றி அந்த 100 அடிக்குள்ளே யாரும் வீடு கட்ட மாட்டாங்க. முக்கியமாக அந்த கோயில் கோபுரம் நிழல் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே படும்படி யாருமே வீடு அமைக்க மாட்டாங்க. இது கண்கூடு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து சமையலறை. இந்த சமையலறை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லும்போது அக்னிமுறையில் அமைக்கலாம். வாய்ப்பு இல்லாதவங்க வந்து அந்த வடமேற்கு மூலையான வாயு மூலையிலையோ இந்த சமையலறை அமைக்கலாம். அப்படி அமைக்கும்போது சின்ன விஷயம், சமையலறையில் தென்கிழக்கில் வந்து அடுப்பு இருக்கணும். அதாவது அந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய தென்கிழக்கில் அடுப்பு இருக்கணும். நம்ம கிழக்க பார்த்து நின்று சமைக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கணும். நம்மளோட வலது கை பக்கம், அதாவது நம்ம கிழக்க பார்த்து நின்றோம்னா நம்ம வலது கை பக்கமும் நமக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லையோ அந்த செல்ஃப், அந்த நீங்கள் சமையலறை சாமான்களை வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அமைக்கலாம். அப்புறம் நமது இடது கை பக்கமான அதாவது கிழக்கும் வடக்கு சேரக்கூடிய அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீர் போகக்கூடிய அந்த சிங்குன்னு சொல்லுவாங்க, அதை அங்கே அமைக்கலாம். இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெற்கிலும் மேற்கிலும் வெயிட் வைக்கலாம்னு அர்த்தம், பாரத்தை ஏற்றி வைக்கலாம்னு அர்த்தம். அதைத்தான் இந்த வலது பக்கமும் நமக்கு பின்புறமுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதை மீறி நீங்கள் இடது பக்கம் வரக்கூடிய சோத்தில் வந்து இந்த செல்ஃபை வைக்கக்கூடாது, அதில் போய் பொருட்களாக அடுக்கி வைக்கக்கூடாது. ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வசதி இல்லாமல் போய் இடது பக்கமே நீங்கள் செல்ஃபு வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது வடக்கு சுவத்துலையே நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வைக்கிற மாதிரியான செல்ஃப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த சுவத்தில் உள்ள
ஒரு அதாவது ஒரு அடி தள்ளணும். நம்ம போட்டிருக்கதே ஒரு அடி தான் நம்ம போட்டிருப்போம். ஒரு அடி 1.5 அடிக்கு தான் அந்த செல்ஃபு போட்டிருப்போம், அகலம், செல்ஃபோட அகலம். அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தள்ளியாவது அந்த பாத்திரங்களை வைக்கணும். அந்த சோத்தை ஒட்டி வைக்காமல் இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லா. முடிந்த அளவுக்கு வடக்கு பக்கம் வைக்கிறத தவறுங்கள். தெற்குலையும் மேற்குலையும் அந்த செல்ஃப் வச்சிங்கன்னா ஓகே. இதான். அப்புறம் வீட்டிற்கு வெளியில் நீங்கள் ஒருவேளை சமையலறை அமைக்கிற மாதிரி, அதாவது உங்கள் பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்குது, அதில் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, அந்த வீடை வாஸ்துப்படியே முறைப்படியே கட்டிட்டீங்க. ஆனால் சமையலறையோ இல்லாட்டி அடிஷ்னலாக ஒரு புதிய அறையோ நீங்கள் கட்டுற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சா வடக்கு பகுதியிலையோ இல்லது அந்த ஈசான பகுதியிலையோ தான் நீங்கள் புதிய அறையை கட்டணும். அப்படி அந்த புதிய அறையை கட்டும்போது காம்பவுண்ட் சுவர் கூடயோ இல்லாட்டி வீட்டின் தாய் சுவர் கூடயோ இணைத்து அந்த அறையை கட்டக்கூடாது. அதோட முக்கியமான விஷயம், நம்மளோட அந்த வீட்டோட வடக்கு பகுதி சுவர் இல்லாட்டி வட கிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த சுவர் அது பக்கத்தில் தான் வீடை கட்டணும், அந்த ரூமை கட்டணும். அதாவது காம்பவுண்ட் சுவர் நெருக்கி போகக்கூடாது. அதாவது தூரத்தை எப்படி சொல்லணும்னா, இருக்கக்கூடிய வீடு அதுக்கு அடிஷனலாக ஒரு ரூம் கட்ட போகிறோம், ஒரு சமையலறையோ இல்லாட்டி வேறு ஒரு ஹாலோ கட்ட போகிறோம் அப்படின்னா அது வடக்கு பக்கம் கட்டும்போது வடக்கு பக்கம் உள்ள சுவருக்கும் அந்த புதிய கட்டிடத்திற்கும் குறைந்த இடைவெளியும், அந்த புதிய கட்டிடத்துக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் அதிக இடைவெளியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதை கொஞ்சம் கவனமாக இருக்க. சில சமயம் குழப்புற மாதிரி தெரியலாம், ஆனால் கவனமாக இருந்தீங்கன்னா அது தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இல்லாட்டி தப்பாக வீடை கட்டி போட்டு தப்பான இதில் கட்டி போட்டு திரும்ப ஐயோ அம்மானு கதறது இது கிடையாது. அதனால் அதற்கு முன்னாடியே வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு எங்கே கட்டலாம், எப்படி கட்டலாங்கிற விஷயத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. ஒன்று. அடுத்து படுக்கை அறை. படுக்கை அறையை பொறுத்த மட்டும் உங்களோட வீட்டில் தாய்ச்சோறுன்னு சொல்லக்கூடிய அந்த சுவத்தில் தெற்கு பக்கமாகவோ அல்லது தென்மேற்கு பகுதியிலேயோ இருக்கக்கூடிய சுவரை ஒட்டிய மாதிரியாக படுக்கை அறையை அமைக்கணும். ஒன்று. விருந்தினருக்கான படுக்கை அறையை வடமேற்கில் அமைக்கலாம். மற்ற எந்த இடத்துலையும் வீட்டில் உள்ள நபர்களுக்கான படுக்கை அறையை அமைப்பது அவ்வளோ சாஸ்திரம் சொல்லலை. முக்கியமாக தெற்கு பக்கம் சுவர், தென்மேற்கு பக்கம் உள்ள சுவத்தில் தான் நீங்கள் படுக்கை அறையை அமைக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து குளியலறை. கிழக்கு பக்கம் அமைப்பது சிறப்பை தரும். ஒருவேளை அதாவது குளியலறை வேறு கழிப்பறை வேறு, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ குளியலறை கிழக்கு பக்கமாக அமைப்பது சிறப்பு. எக்காரணத்தை கொண்டும் வடகிழக்கில் அமைக்கக்கூடாது. மற்ற இடங்களில் வாய்ப்பு இருந்தால் அமைச்சிக்கலாம், ஆனால் கிழக்கு தான் சிறப்பு. படுக்கை அறைக்குள்ளேயே நீங்கள் குளியலறையை அமைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த படுக்கறைக்குள்ளே கிழக்கு பகுதி அந்த பகுதியில் அமைக்கலாம். அதில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில் அமைக்கக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து பூஜை அறை. வடகிழக்கில் அமைக்கலாம். மேற்கு சுவற்றில் சாமி படத்தை வச்சு கிழக்க பார்த்து சாமி படத்தை வச்சுக்கணும். நம்ம வடக்கை பார்த்து உட்காந்து சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி தெற்கு பக்க சுவத்தில் சாமி படத்தை மாற்றி வடக்கு பார்த்து மாட்டிட்டு நம்ம கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு அந்த சாமியை கும்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்பில் நீங்கள் இந்த பூஜை அறையை வைக்கலாம். இந்த பூஜை அறையில் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு பக்கம் பார்த்து உங்களோட விளக்கோட திரி இருக்கக்கூடாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு பார்த்து உங்களோட விளக்கின் திரி இருக்கக்கூடவே கூடாது. யார் வீட்டிலாவது இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல மாற்றிடுங்க. அடுத்து மாட்டு தொழுவம். சார் நம்ம வீட்டில் இப்போ மாட்டு தொழுவம்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கும் கிராமத்தில் பண்ணையார் வீட்டிலலாம் மாட்டு தொழுவம்லாம் இருக்குது. அது சில சமயம் தப்பான திசையில் அமைச்சு அந்த பண்ணையே காணாமல் போன செய்திகள் உண்டு. அதனால் இந்த மாட்டு தொழுவம் எங்கே அமைக்கணும் அப்படின்னா அது விஷயமாக சில இதை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. குப்பை கொட்டணும் அப்படின்னா தெற்கு திசையில் குப்பை கொட்டுற இடத்த வைக்கணும். வைக்கோல் போர் வைக்கணும் அப்படின்னா தென்மேற்கு திசையே சிறப்பு. பசுமாட்டு தொழுவம் வைக்கிறதுக்கு வடக்கிலும், எருமை மாட்டு தொழுவம் வைக்கிறதுக்கு மேற்கிலும், இந்த ஆட்டுக்கடை ஆடுகள்லாம் வச்சு வைப்பாங்க இல்லையா, அது ஆட்டு மந்தன்னு சொல்லுவாங்க, இது கிழக்கிலும் அமைக்கணும். இதுதான் சிறப்பு. ஸோ மாட்டு தொழுவத்தில் எருமை மாட்டுக்கு தனியாக வைக்கணும், பசு மாட்டுக்கு தனியாக வைக்கணும், ஆட்டுக்கு தனியாக வைக்கணும். இதெல்லாம் கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து வாகனம்.
எல்லார் வீட்லையும் இப்போ இன்றைக்கி ஒரு காரு கம்பல்சரி ஆகிப்போச்சு. இந்த காரை நிப்பாட்டுறதுக்கு இடம் வேணும். அப்படி இடம் வந்துச்சுனாலும் எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது விஷயமா சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. வடக்கு சார்ந்த வடமேற்கு திசை, வடக்கு சார்ந்த வடமேற்கு திசையும் கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு திசையிலையும் இந்த காரை நிப்பாட்டணும். ஒன்று, இந்த காரை எப்படி பார்த்து நிப்பாட்டணும்? வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ தான் காரை நிப்பாட்டணும். அதை விட்டு மாறி தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ காரை நிப்பாட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதாவது கார் எடுக்கும் போது எப்பயுமே முதல் ஸ்டார்ட் பண்ணி முன்னுக்கு தான் ஓட்டணும், பின்னுக்கு இழுக்கக்கூடாது, ரிவர்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்து உங்கள் காரை நிப்பாட்டிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வடக்கு பார்த்து நிப்பாட்டுறதுக்கு இடம் சரியாக இருக்குது அப்படின்னா தெற்கு பக்கம் கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு ஒரே ஒரு இழுத்துக்கோங்க. அப்புறம் ரிவர்ஸில் தெற்கில் பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். இது ஒன்று. அதை விட்டுப்பட்டு நீங்கள் தெற்கு பக்கம் தான் வாசல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வண்டி ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டிட்டிங்கன்னா நீங்கள் வண்டி எடுக்கும்போது தெற்கு பக்கம் தான் வண்டி ஓட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஓட்டக்கூடாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த உங்களோட வாகனம் வந்து வடக்கு திசையை நோக்கிய கிழக்கு திசையை நோக்கிய நிற்கிற மாதிரியான பொசிஷனில் நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க. இது வாகனங்களுக்கானது. அடுத்து தலைவாசல். தலைவாசல் எந்த திசையில் வைக்க வேண்டுமோ அந்த திசையோட சுவர் இருக்கு இல்லைங்களா, அந்த சுவத்தோட நீளம் இருக்கு இல்லையா, அந்த நீளத்தை 9 பாகமாக பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா அதை பிரித்து அதை எப்படி அந்த பகுதியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த 9 பாகமாக பிரிக்கிறத சூரியன் முதலாக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அடுத்து ராகு, கேது, இந்த 9 கோள்களுக்கும் நீங்கள் பகுதிகளை பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுக்கும்போது முதல் 3 பகுதியும் கடைசி 3 பகுதியும் விட்டுறணும். ஏன்னு சொல்லுங்கள்? முதல் பகுதி பாருங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 பகுதியும் விட்டுறணும். அந்த கடைசி பகுதி பாருங்கள், சனி, ராகு, கேது, அந்த 3 பகுதியை விட்டுறணும். நடுவில் இருக்கிற புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 பகுதி தான் சிறப்பு. நீங்கள் வாசல் வைக்கிறதுக்கு சிறந்த பகுதி தலைவாசல் வைக்க. அதுலேயும் நடுவில் இருக்கிற 3 பகுதி இருக்கு இல்லையா, நடுவில் இருக்கக்கூடிய 3 கிரக பங்கில் வாயில் வைக்கணும். அது புதன், வியாழன், வெள்ளியில். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, புதன் பகுதியில் 2 பங்கும், குருவோட பகுதியில் 1 பங்கும். புதனோட பகுதியில் 2 பங்கும், குருவோட பகுதியில் 2 பங்கும் வர்ற மாதிரி அமைச்சு அந்த வாசலை வைக்கணும். இதுதான் மிகச்சிறந்த வாசல். புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா இந்த வீடியோவை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. 1. சரி, இதில் கிழக்கு திசையில் வாயில் வைக்கணும்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வடக்கிலிருந்து அந்த சுவர் இருக்குல்ல, வடக்கிலிருந்து அந்த 9 பாகமாக பார்ப்போம். தெற்கு திசையில் வாயில் வைக்கணும்னா கிழக்கில் இருந்து, அதாவது அந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வாசல் வைக்கிறதுக்கு கிழக்கில் இருந்து மேற்காக அந்த 9 பகுதி பிரிக்கணும். மேற்கு திசையில் வாயில் வைக்கணும் அப்படின்னா தெற்கிலிருந்து வடக்காக அந்த 9 பகுதியை பிரிக்கணும். வடக்கு திசையில் வாயில் வைக்கணும் அப்படின்னா மேற்கு பகுதியிலிருந்து ஈசானம் வரைக்கும் உள்ள அந்த இதில் தான் அந்த சூரியன் முதலாக வைத்து, நான் சொன்னது நடுவில் இருக்கக்கூடிய புதன் பகுதியில் 2 பங்கும் வியாழன் பகுதியில் 1 பங்கும் வச்சு வாசல் வச்சிங்கன்னா சிறப்பை தரும். இது வாயிலுக்கு. அப்புறம் தாய்ச்சுவர். இந்த தாய்ச்சுவர்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வீட்டோட வெளி சுவர். அதாவது வெளி சுவர்னால் காம்பவுண்ட் சுவர் கிடையாது, வீட்டோட மெயின் சுவர். இந்த மெயின் சுவத்தை பொறுத்த மட்டும் இந்த உள்ளுக்குள்ளே வந்து செல்ஃப் வைப்பாங்க. இந்த செல்ஃபு வைக்கிறது, இந்த சேந்தி வைக்கிறது, இதெல்லாம் அந்த மெயின் சுவத்தில் கூடவே கூடாது. அந்த மெயின் சுவரை விட்டுட்டு தான் இந்த செல்ஃப்லாம் வைக்கணும், அலமாரி இதெல்லாம் வைக்கணும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அது ஸ்ட்ராங்கு பலம், அதை பற்றி சொல்கிறதுக்கு, இல்லாட்டி பலகீனை பற்றி சொல்கிறதுக்குலாம் அங்கே தான் வருது. அடுத்து இருங்க. ஓகே, இப்போ இதோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமாம், எனக்கு வாய்ப்பளித்த இந்த அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி சேனலின் நிறுவனர் ஹரிபாலஞ்சன் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் ஜோதிடர் முனைவர் குரு நாகராஜன், PhD அஸ்ட்ராலஜி. நான் சிவகாசி. என்னோடய செல்ஃபோன் நம்பர் 98 43 21 99 90. 98 43 21 99 90. இது என்னோடய நம்பர்.
வேறு ஏதாவது சந்தேகம் தான் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.